गण गण मन गदिनायक जय हे भारत कविदाता पंजाब सिंध गुजरात मराठा उच्चल गंगा विंध्य हिमाचल यमुना रंगा उच्चल जब सिसरंगा जब सुबनावे जावे मागे जागे जब सयदाता जनगण मंगल नायक जय हे भारत कविदाता जय हे जय हे जय हे जय 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 हे வாழ்க வளமுடன். இன்று நாம் எதற்காக கூடியிருக்கின்றோம் என்றால், வெகு நீண்ட காலமாக நம் இந்திய தேசம் ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்க நாடுகளாக சிறைப்பட்டு கிடந்தது. விடுதலை வேட்டையோடு வெகுண்டெழுந்த சுதந்திர தாகம் கொண்டவர்கள் தங்களுடைய உயிர்களை எல்லாம் துச்சமென மதித்து நெடு போராட்டங்கள் நடத்தி நாள்தோறும் சிறைகளை கண்டு அவர்களுடைய அடிகளுக்கும் அவர்களுடைய தோட்டாக்களுக்கும் தன்னுடைய நெஞ்சை நிவர்த்தி காட்டி உயிர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் ரத்தங்கள் சிந்தி நமக்கு வாங்கி தந்த இந்த சுதந்திர தினம்தான் இன்று. இதைத்தான் நாம் இங்கே கொண்டாடி வருகின்றோம். நாம் அறிந்ததுதான், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எத்தனை எத்தனை போராட்டங்களை எல்லாம் நடத்தி இந்த இந்திய தேசத்திலே மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய அனைத்து சிறைச்சாலைகளையும் தன்னுடைய வாழ்நாளை கழிப்பதற்காக தாங்களே அமைத்து கொண்டது போல அவர்கள் அதை பயன்படுத்தி அந்த சிறை கொட்டைகளிலே வாழ்நாள் முழுவதும் கழித்து இறந்து போய்தான் நாம் இங்கே இன்று சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? அதற்கு பிறகு இந்த சுதந்திர தேசத்திலே நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டு நாம் இந்த தேசத்திற்கு என்ன செய்தோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்ன? 69 ஆண்டுகள் நம் தேசம் விடுதலை பெற்று கூட கல்வியிலே மிகப்பெரிய அளவிலே நாம் எட்டவில்லை, பொருளாதாரத்தில் கூட நாம் முந்தவில்லை. ஆனால் இந்த தேசம் சீரழிந்து போவதற்கான, தன்னுடைய உடல் சீரழிந்து போவதற்கான, தங்களுடைய குடும்பம் சீரழிந்து போகக்கூடிய இந்த போதை என்ற ஒன்று இன்று நம் இந்திய தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்றால் இதை யாரும் மறுக்க முடியாது. உலக சுகாதார மையம் சொல்லுகின்றது, ஒவ்வொரு 40 நொடிகளுக்கும் ஒருவர் போதைப் பொருட்களினால் கேன்சர் போன்ற நோயால் இறக்கின்றார்கள் என்று. மது அவ்வளவு மோகமானது. அபின், கஞ்சா போன்ற அனைத்தையுமே இப்ப சர்வசாதாரணமாக குழந்தைகள் பயன்படுத்துகின்றார்கள். ஏன் இன்று அதை பேசுகின்றோம் என்றால், வருடா வருடம் சுதந்திர தினம் வருகின்றது, குடியரசு தினம் வருகின்றது, கொடியேற்றுகிறோம், இனிப்புகளை வழங்குகிறோம், பேசுகிறோம், கலைகிறோம். மீண்டும் நாளைய நமது நாட்களை சிந்தித்து பாருங்கள். இதற்கு முற்றிலும் மாறுபட்டிருக்கும். நம்முடைய இந்திய தேசம் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலே போராடினார்கள். மகாத்மா காந்தியின் பின்னாளிலே சத்தியாகிரக போராட்டங்கள், அகிம்சை வழியிலே அடிவுதைப்பட்டு நடத்துகின்றார்கள். ஒருபுறம் மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு ஆயுத மொழியில் தான் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று கொக்கரைத்து இளைஞர்களை கூட்டுகின்றார்கள். அப்பொழுது அவர் கேட்கின்றார், இளைஞர்களே, உங்கள் ரத்தங்களை எனக்கு கொடுங்கள், இந்த சுதந்திரத்தை நான் உங்களுக்கு பெற்று தருகிறேன் என்றார். யாரிடம் சொன்னார்? இளைஞர்களிடம் சொன்னார். இன்றைய இளைஞர்களிடம் சொல்ல முடியுமா? நெஞ்சை தட்டி சொல்லுங்கள், இன்றைய இளைஞர்களிடம் சொல்ல முடியுமா? சதா நேரமும் தன்னுடைய ஆண்ட்ராய்டு போன்களிலே மூழ்கி விடுகின்றார்கள். தேசத்தை மட்டுமல்ல, தன் குடும்பத்தை மறக்கின்றார்கள். பள்ளி பருவ மாணவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை, குடும்ப தலைவர்கள் முதல் இந்த போதை வஸ்துக்களிலே தங்களை ஈடுபடுத்தி தன்னையே மழித்து தன் தேசத்தை மழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதை மாற்ற வேண்டாமா? அதை மாற்றுவதற்கு இந்த நேரத்தை நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டாமா? சொல்லுங்கள். இந்த தேசம் முதலில் ஒற்றுமை என்ற ஒன்றின் கட்டமைக்கப்பட்டுதான் இந்த சுதந்திரம் கிடைத்தது நமக்கு. அதற்காகத்தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வீரமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய பாட்டனார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பாடலை ஏற்றினார். அந்த பாடலை இந்த அளவு கேட்கும் பொழுது கூட நாம் நம்முடைய வீரம், நம்முடைய கலாச்சாரங்கள் எல்லாம் கண்முனே வந்து போகின்றது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால், என் பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால்
சங்காரம் நிசம் என்று சங்கே முழங்கு திங்களோடும் செடும்பொறி தன்னோடு விண்ணோடு முடுக்களோடும் மங்குள்கள் இவற்றோடு பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. வெங்கொடிமை சாக்காட்டில் விளையாடும் தோலைகள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரமுள்ளம் எங்கள் உள்ளோம். வெங்குருதியில் கமந்து வீரம் செய்கின்ற தமிழர்கள் மூச்சாம் என்று பாடினார். எதற்காக பாடினார்? அவர் யாரை பாடினார்? ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று எதற்காக சொன்னார்? நம்மை போல போதைகளுக்கு அடிமையான ஆண்களை பார்த்து சொன்னாரா? தேசப்பட்டுதான் என் உயிர் மூச்சு, என் தேசத்திற்காக எந்த நொடியிலும் என் உயிர்களை தியாகம் செய்வேன் என்ற இளைஞர்களை பார்த்து சொன்னார். அந்த இளைஞர்கள் இங்கே எங்க தேட முடியுதா? பார்க்க முடியுதா? அவர்கிட்ட நம்ம பழக முடியுதா? அவர்கள் அங்க வரும்போது நம்ம இங்க போகக்கூடிய நிலைமையில் இருக்க இல்லையா? அந்த நிலை மாற வேண்டும் தோழர்களே. அதுதான் நம்முடைய இந்த தேசத்தை கட்டமைப்பதற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தியாகம் செய்த அந்த முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய காணிக்கையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கின்றேன். போதை இளைஞர்களையும் மாணவர்களையும் அழிவின் பாதையில் இட்டு செல்கின்றது. சென்ற 9ஆம் தேதி, இந்த மாதம் 9ஆம் தேதி சென்னை சூளைமேட்டிலே ஒரு தாய் தான் ஆசையாக ஈண்டெடுத்த தன்னுடைய மூத்த மகனை தன் கைகளாலேயே கொண்டு குவித்துட்டு காவல் நிலையம் சென்று சரணடையார். காரணம் என்ன? என்னுடைய மகன், நான் ஈண்டெடுத்த மகன் போதைக்கு அடிமையானான். தினமும் அவன் போக்கு சரியில்லை, என்னை கொடுமைப்படுத்துகின்றான். அவன் துன்பம் என்னால் தாங்க முடியவில்லை. இவன் வீட்டுக்கும் தேவையில்லை, என்னுடைய திரு நாட்டுக்கும் தேவையில்லை. அவனை நானே கொன்று போடுகின்றேன். என் வயிற்றிலே கருவாக உருவாக பார்த்து பாதுகாத்து அவனை ஈண்டெடுத்து அவனை பாசமாக வளர்த்த நானே என்னுடைய கரங்களிலே அவனை கொன்று போட்டு விடுகிறேன் என்றார் அந்த தாய். ஏன்? அந்த போதைக்கு அடிமையான மகன் தனக்கும் பிரயோஜனம் இல்லை, தன் தாய்க்கும் அல்ல, தன் தாய் நாட்டுக்கும் அல்ல. ஆக இந்த தினத்தை நாம் நம்முடைய இளைய சமூகத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடியதாக நாம் ஆக்கி அமர வேண்டும். ஏனென்றால் போதை அது அழிவின் பாதை, போதை அது இழிவின் பாதை. இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இந்த பகுதியில் ஒருவர் அந்த மாதிரி ஒரு தவறான தீய பழக்கத்துக்கு சென்றால் நாம் எல்லாம் தான் பொறுப்பு. இந்த தெருக்களில் உள்ள நாம் அனைவரும் தான் பொறுப்பு. அதுக்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். நாம் கேள்வி கணக்குக்கு உள்ளாகும். எங்களை எல்லாம் முன்னோர்கள் அழகாக வழிநடத்தினார்கள். ஓரளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். இப்ப வர சமூகத்துக்கு நாம தான் நடக்க வேண்டும். குறிப்பாக 1992 அல்லது 93ஆம் ஆண்டு காலத்திலே நான் இந்த பகுதியில கடைசியில் இருக்கும் பொழுது என் சிந்தையிலே தோன்றியது, இதை செய்ய வேண்டும் என்று. அண்ணன் பிரேமண்ணன் வீட்டு வாசலில் முதல் தேசிய கொடியை நாங்கள் ஏற்றினோம். ஐயா முருகையா அவர்கள் தான் அந்த கொடியை ஏற்றினார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? சாதாரண அதுக்கான பாட்டு போறதுக்கு டேப் ரெக்கார்டு பிரேமண்ணன் வீட்டில் தான் கொடுத்தோம். பழைய காலத்து கேசட் அந்த இடத்துல ஏற்றி இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம யார் பார்த்தவாதியா சார் நடராஜர் சார் அவரும் ஏற்றி வச்சிருந்தோம். இங்க ஒரு போலீஸ்கார் கான்ஸ்டபிள் இருக்காரு. இப்படி ஆரம்பிச்சிருந்தோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்கிறதுனா அன்று நாங்கள் எங்கள் பாதைகளை வகுத்துக் கொண்டோம், எங்களுடைய சிந்தனைகளை நேரான சிந்தனையாக செதுக்கிக் கொண்டோம். அதனால் தான் இந்த தெருவில் இருந்து ஒரு காவல்துறையில ஒரு அதிகாரியாக என் நண்பர் சதீஷ் அங்கே உயர முடிந்தது. இந்த நேரத்தில் பாராட்டலாம் இல்லையா? இன்றைய இளைஞர்கள் நிலை என்னவென்றால் பீடியில் ஆரம்பித்து சிகரெட்டால் சிறைபிடித்து சிறகடித்து மது என்னும் சிகரம் தொட்டு கஞ்சாவில் மிதந்து அபினில் கலந்து நீ வாழும் ஆண்டுகள் குறைந்து மாண்டு போகவா இந்த அற்புத வாழ்வு என்று கேட்க தோன்றுகின்றது. கடமை மறந்த மனதுக்குள் மதுதானை குடிகொள்ளும், அதை தொடர்ந்து நீ வருக அதுதானே உடைகொள்ளும். மனைவி மக்கள் மனம் உடைந்து மகிழ்ச்சி எல்லாம் உருகுலைந்து ஆண்களோ அவர்களோ துன்பம் கொண்ட பாதையிலே நீயோ மிதக்குகின்றாய். போதையிலே தீய பழக்கம் சுகம் கொடுக்கும், இறுதியில் மரணம் காண வழிவகுக்கும். இந்த நாளிலே அவ்வாறான தீய சிந்தனைகளில் தீய பழக்க வழக்கங்களில் இருந்து நம்முடைய இந்திய தேச மக்கள் அதிலிருந்து அகப்பட்டுக் கொள்ளாமல் சிறந்த ஒரு நல்ல ஒரு குடிமகனாக ஆக வேண்டும் என்ற என்னுடைய இந்த ஆசையை உங்களிடத்திலே அழுத்தபூர்வமாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஒரு நல்லதொரு நேரத்திலே நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று நம் நாடு விடுதலை கண்ட நன்னாளாம், நாம் எல்லோரும் மகிழ்ச்சி கொள்ளும் பொன்னாளாம். அடிமை விலங்கை உடை தெரிந்த திருநாளாம், இனி நாங்கள் அடிமை இல்லை என்று சொன்ன ஒரு நாளாம். மதங்கள் கடந்த ஒன்றிணைந்த ஒரு நாளாம், இனங்கள் மறந்த இணைந்து வென்று மகிழ்நாளாம். சிந்திய ரத்தம் பெற்று தந்த சுதந்திர நாளாம்,
சிதறிய ரத்தம் ஈன்று தந்த விடுதலை நாளாம். அடக்குமுறையை அடக்கம் செய்த ஒரு நாளாம். ஒடுக்குமுறையை உடைத்து போட்ட பொன்னாளாம். அடிமை கொடியை கிழித்து போட்ட ஒரு நாளாம். என் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்த இந்நாளாம். அழகாய் அசைந்து உயர்ந்த பறக்கும் கொடியே, உன்னை எப்போதும் ஏந்த காத்திருக்கும் தாய்மடியே. பிறந்து விரிந்து அழகான என் இந்திய தேசம், என் முன்னோர்கள் சிந்திய இரத்த வாடை எப்போதும் வீசும். பிறந்த நாளை கூட கடந்து போகலாம், சுதந்திரம் மறந்த நாளை மனம் மறந்து போகுமா? எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த். என் பெயர் ஆர்டி வினேஷ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் அடைந்தது. சுதந்திர தினம் அன்று டெல்லியில் உள்ள கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவார். சுதந்திர தினம் இந்தியாவின் முக்கியமான தேசிய விழா ஆகும். இன்று நான் கொண்டாடும் இந்த சுதந்திர தினம் எண்ணற்ற தியாகிகளின் வீரத்தால் நமக்கு கிடைத்தது. நேரு, நேதாஜி, ராணி லட்சுமிபாய் போன்ற தலைவர்களால் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. நன்றி.